ஆர்த்தி அகாடமி வந்து ட்ரிச்சியில் ஸ்ரீ ரங்கா காம்ப்ளெக்ஸில் லொக்கேட் ஆகிருக்கும். நேஷனல் காலேஜ் பக்கத்தில். ஆர்த்தி அகாடமி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மெம்பர்ஸை வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்டர் ஆக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள வந்து கெரியரை வந்து டாக்டர் கெரியரில் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் கெரியர் கைடன்ஸ் 1-to-1 கவுன்சிலிங் பண்ணுறோம். 9th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஐடியா, அவங்களுக்கு என்ன பேஷன் இருக்கோ அந்த பேஷனை ட்ரைவ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு உண்டான கோர்சஸ் ஒரு 13 to 15 கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸில் அவங்க கெரியர் ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணால் அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்களோட சேலரி பேக்கேஜ் எப்படிலாம் ஜாப் எடுத்தாங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி 1-to-1 சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீட்டில் வந்து நீட் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ என்ன ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ராட்டஜினா, இப்போ எக்ஸாமில் வந்து சிபிஎஸ்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. படிக்கும்போதே அவங்க வந்து நீட்டில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் டியூனிங் சொல்லித்தரோம். ஸோ இதே கான்செப்ட் தான், சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ் தான். ஆனால் நீட்டில் வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும், எப்படி கொஷின்ஸ் அப்ரோச் பண்ண முடியுன்ற மெத்தடாலஜி படிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன்லையும் மார்க் நல்லா வாங்கலாம், அதே மாதிரி நீட்லேயும் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரதுனால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு இருந்தவங்களுக்குமே இந்த இம்பேக்ட் எல்லாம் கற்றுக்கிட்டதுனால அவங்க எல்லாருமே 12 பேர் டாக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் நீட்டில் வந்து எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஆர்த்தி அகாடமி 1-to-1 சப்போர்ட்டோட ஐஐடி மெட்ராஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸோட கைடன்ஸோட சேர்த்து நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ ஆர்த்தி அகாடமி என்னென்ன சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமினேஷன். ஸோ நீட் எக்ஸாமினேஷனாக நமக்கு தெரியும், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ டாக்டர் ஆகணும் அப்படின்னா, இந்தியாவில் வந்து நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாமினேஷனில் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு கட் ஆஃப் மார்க்கை வச்சு எலிஜிபிலிட்டி வச்சு தான் நம்ம நீட்டை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் எம்பிபிஎஸோட ட்ரீமை அட்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் ஐஐடி மெட்ராஸ்குள்ளே போகிறதுக்காக இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் ஐஐடி மெட்ராஸ்க்காக இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து காலேஜ் போகிறாங்க அப்படின்னா காலேஜுக்கு பேருக்கு வந்து ஒரு ரேங்கிங் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ஐஆர்எஃப், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இந்த ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் எதுக்கு காலேஜஸ்க்கெலாம் கொடுக்குறாங்கன்னா, அந்த காலேஜில் பெஸ்ட்டு டீச்சர்ஸ் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்குடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்பைல்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா லேப் ஃபெசிலிட்டி கம்பைல்டாக எல்லாம் பார்த்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற தரவரிசையில் ரேங்கிங் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரேங்கிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ அதனால தான் ஐஐடிஸ்குள்ளே போகிறதுக்காக, மெட்ராஸ் மட்டும் இல்லை, கரக்பூரில் இருக்குது, கான்பூரில் இருக்குது, ஸோ ஐஐடிஎம்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்கன்னா 15 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதில் அட்வான்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ற ஒரு லெவலும் இருக்குது, அதில் 2.5 லட்சம் பேர் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐஐடி மெட்ராஸ்குள்ளே, ஐஐடி கான்பூரோ இல்லை எந்த ஐஐடிஎம்குள்ளேயும் போக முடியும். ஸோ இது வந்து ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷன். அதே மாதிரி கிளாட் எக்ஸாமினேஷன் இருக்குது, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டு. இதையுமே நாங்கள் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸோட கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ லா காலேஜ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து லா காலேஜில் சேரணும், லா படிக்கணும், லாயர்ஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரீம் இருக்காங்க. ஸோ அதுக்கு படிக்கணும் அப்படின்னா ரேங்கிங் பார்க்கும்போது மார்க் கட் ஆஃபில் எல்லாருமே 95 to 100 மார்க் வாங்கினா தான் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கிளாட்ன்ற எக்ஸாமினேஷனை எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து ரேங்கிங் மூலமாக உள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் ஐஜி கார்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக ஒரு டெஸ்ட்டை எழுதி நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம பின்னாடி 1000 பேர், இப்போ ஏன்னா நம்ம ஸ்கூல்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்போ அவங்களோட கம்பீட் பண்ணும்போது இந்த எக்ஸாமினேஷனோட மார்க் இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி ஒரு லெவலில் நம்ம கனவை அட்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன படிக்கணும்னு அவங்க டிசைர் வச்சுருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டுமே ஒரு தாட்டாக இருக்கும், ஆனால் அந்த பெயிண்டிங் படிக்கிறவங்களுக்கு, வரையணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிசைன் கோர்ஸ் இருக்குது. அந்த டிசைன் கோர்ஸை வந்து முடித்தாங்க அப்படின்னா பெர் மந்த் 72 lakhs அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கக்கூடிய கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம்ஸ் எழுதி ஸ்கியூட்டுன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு உள்ளே போக முடியும். ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதுனா நம்மளோட கெரியரை ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த கெரியர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆர்த்தி அகாடமியில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆர்த்தி
ஆர்த்தி அகாடமி வந்து நேஷ்னல் காலேஜ் பக்கத்தில் திண்டுக்கல் மெயின் ரோடில் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஈவினிங்ஸ் டைமில் ஆஃப்லைன் கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி இருக்குது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எலிஜிபிலிட்டி எப்படி, அவங்க எப்படியோட நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு வச்சு அதில் குவாலிஃபை பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஆல்வேஸ் அவைலபிள். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சில டைமில் தேல் பி டிமோட்டிவேட்டட். அப்போ நீட்டு வந்து எக்ஸாமினேஷனோ இல்லை எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் டீச்சர்ஸ் வி ஆர் தேர் ஃபார் அவைலபிள் ஃபார் தெம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பயுமே ஆர்த்தி அகாடமி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம்.